ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம வந்து புளி ஊற வச்சு எடுக்கணும். பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவு வந்து புளி எடுத்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இந்த ரெசிபிக்காக காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் கடலை எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நான் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து வந்து 6லேருந்து 7 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் சின்ன பல் பூண்டு இருக்கனால கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து 5லேருந்து 6 கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபிக்காக நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வரணும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி பாதம் வந்து வதங்கி வந்தால் போதும். பொன்னிறமாக வந்து வதங்கி வரணும்னு அவசியப்படாது. இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இடைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் இன்னும் நல்லா சட்டுன்னு வேகணுன்றதுக்காக நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு வந்து பழுத்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும் இந்த எண்ணெயிலே. ஸோ அதனால் நல்லா வந்து வதக்கி விடணும். கம்ப்ளீட்டாக வெந்த பிறகு தான் நம்ம வந்து காய்கறியே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரதை கண்கூட பார்க்குறோம். தக்காளியை பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விடுவோம். 70% அளவு வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம காய் சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான் காரக்குழம்பை பொறுத்த வரைக்கும். நான் இந்த ரெசிபிக்காக எடுத்திருந்த காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் தான். இதை சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து இடைவிடாமல் நல்லா கலந்து விடுவோம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த கத்திரிக்காவும் முருங்கைக்காவும். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் ரெட் சில்லி பவுடர் சேருங்க. அப்படி இல்லைன்னா வேணாம். அடுத்து வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு இனிஷியலாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த காரம் எல்லாமே காயில் நல்லா வந்து ஒட்டி வரணும். ஸோ இந்த மாதிரி இடைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்து நான் இப்போ வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இனிஷியலாக நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி சேர்க்கறதுனால, ஸோ இனிஷியலாக தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இனிஷியலாக. தண்ணியை சேர்த்தாச்சு. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மசாலாஸ் எல்லாமே நம்ம காயில் இறங்கி வரணும். இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடலாம். இந்த டைமில் மட்டும் உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நம்ம வந்து ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இடையிடையில் நம்ம எடுத்து பார்ப்போம். அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் குழம்பு நல்லா வந்து வெந்து வரும், காய் எல்லாமே சேர்ந்து. ஸோ பார்க்க சொல்லே தெரியுது நல்லா வந்து கொதிச்சு வருது குழம்பு. இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகணும் இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு காரக்குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுட சுட வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரக்குழம்புக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ஜோராக இருக்கும். கண்டிப்பாக இந்த காரக்குழம்பு வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த காயிலையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலாஸ் எல்லாம் இறங்கி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த குழம்பை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.